ஃபுல்லாகவே ஹீரோ வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டு தள்ளுறாரு, சுட்டு தள்ளுறதா ஒரு வேலையை வச்சுருக்கிறாரு. ஒரு பக்கம் சுட்டு தள்ளுறாரு, சரி அதையாவது உட்காந்து போகலாம். ஒரு பக்கம் இன்னொரு வேலையும் பார்த்துக்கிறாரு. ஒரு பக்கம் ஒரு நியூடா வந்து நிற்கிறார் தலைவா வேற ஹீரோ. இப்போ நீங்கள் என்ன கதைன்னு கேட்டால் நான் என்ன கதையை சொல்லுவேன்? இவரு போட்டதை சொல்லுவேனா, இவரு சுட்டு கொண்டதை சொல்லுவேனா, இல்லை வேற ஒரு வேலை பார்த்தா அதை சொல்லுவேனா? உட்கார முடியல தலைவா. படம் கதை நல்லா இருந்தால் உட்காரலாம், ஒன்றுமே நல்லா இல்லை தலைவா, வேஸ்ட்டு. இதை வந்து 3 நிமிஷத்துலேயே அவங்க சொல்லியிருக்கலாம் ட்ரெயிலரில். இப்படி தான் ஆரம்பம் எண்டு இப்படி தான் இருக்குன்னு சொல்லி தான் நாங்கள் வந்திருக்க மாட்டோம். அழகாக வீட்லேயே ஒரு ஓடிடியில் ஒரு படத்தை போட்டு இதை பார்த்து நடப்போம். ருக்மணி வசந்த் வந்து தேவையில்லாம ஆட் பண்ணிட்டாங்க நிறைய பேர் சொல்றாங்க. ஆமா, அப்படிதான் உண்மைதான். அவங்க தேவையில்லை அந்த கதைக்கு, அவங்க சம்பந்தம் எல்லாமே இருக்க மாதிரி வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. படம் அவ்வளோ ஐப்பு கொடுத்தாங்க, ஐப்பு அளவுக்கு ஒன்றும் இல்லை. மொக்க படம். எதுக்கு தான் அவ்வளோ ஐப்பு கொடுத்தாங்க தெரியல. இது KGF 2 ரீரிலீஸ் பண்ணாலே பார்த்துருக்கலாம். ஒரு தக் லைஃப் கூட சொல்லலாம். தக் லைஃப் ஒரு மொக்க படம். அதை விட இது படிக்கவலமா இருக்கு. எப்போ படத்துல வந்து இவர் பேர் ராயன்னு சொல்றாங்க, எப்போ அந்த ராயன் தனுஷ் வச்சாங்க அப்பயே இருந்துச்சு படம் அட்ட ஃபிளாப்னு. அவ்வளோதான், படம் முடிச்சு விட்டாங்க. ஓகே, பார்ட் 2 எதுவும் வர மாதிரி லீட் எதுவும் கொடுத்துருக்காங்களா? தலைவா தயவுசெய்து சொல்லுவா, திரும்ப போய் தலைவா. ஏற்கனவே 170 ரூபா வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு உட்காந்துக்கிறேன். இதில் வேற திரும்ப வந்து பார்ட் 2 வேஸ்ட் தலைவா. அது KGF திரும்ப உட்காந்து பார்த்துருக்கலாம். இந்த ஒரு படத்துல யஷை விருத்துறாதீங்க யாருமே. இன்னும் என்ன சொல்றது, கம்மிங் வந்து இன்னும் பயங்கரமா இருக்கும். பயங்கரமா மீண்டு வருவாப்புல தலைவா. ஒரு ஃபேனா சொல்றேன், கலக்குன்னு கலக்கிட்டீங்க. அதுல எந்த சொந்தமே இல்லை. இங்க படத்துல என்ன மிஸ்டேக் என்னன்னா, அவங்க டைரக்டர் வந்து கதையை தந்துட்டு மிஸ் பண்ணிட்டாப்ல. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், நம்ம தலைமுறைக்கான ஆரோக்கிய பொக்கிஷம். ஆக்சுவலி என்ன சொல்லணும்னா, அவருக்கு வந்து லவ்ன்றது எல்லாமே டாக்ஸிக்காக தான் பிஹேவ் பண்ணியிருந்தாரு. பட் லவ்ன்றது கேரா வேலை தான் தெரிஞ்சது. இப்போ கேஆர் அத்வானி வந்து தமிழ் படமே நடிச்சது இல்லை. அவங்களை எதனால உங்களுக்கு பிடிச்சது? ஆக்சுவலி எனக்கு ஹிந்தி மூவிலேருந்தே பிடிக்கும். ஹிந்தியில் பார்த்து பிடிச்சது. ஆமாம். ஓகே, நிறைய ஹீரோயின் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. யாரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு? கேஆரோட ஆக்டிங் நயன் மேமோட ரொம்ப நல்லா. என்னக்கா படம் இது? ஒரு மாதிரி காட்டுறாங்க, தகில பெறுறாங்க ஒரு சிலர். அப்படிலாம் இல்லை, என்னை பொறுத்தவரையுமே நான் நல்லா பெஸ்ட்டுன்னு தான் சொல்வேன். நல்லா இருந்தது. ஒரு டாக்ஸிக்ன்றதுலாம் இல்லை, டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் இல்லை. பட் அவர் பொண்ணுன்றது ஒரு லஸ்ட்ன்ற மென்டாலிட்டியில் தான் அவர் நடித்த மாதிரி இருந்தது. பட் கேராளவை தான் லவ்ன்றது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டார் அவர். பையனோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? பையனா வராருல ஒருத்தர், பையனா கொஞ்சம் சைக்கோத்தனமா இருந்தது. சைக்கோத்தனமா இருந்ததா? படம் எப்படி இருந்துச்சு? படம் நல்லா இருந்தது. எனக்கு யாஷிக் அவர் ரொம்ப பிடிக்கும். 10க்கு எவ்வளோ மார்க் படத்துக்கு? கண்டிப்பாக 9 தருவேன். 100 கூட 99 தருவேன். பட் 1% கம்மி பண்ணால் லாஸ்ட் சீன் ரொம்ப போராக போயிடுச்சு. ஆக்சுவலி அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் லவ்ன்ற ஒரு பொண்ணை மென்டாலிட்டியில் பார்க்கும்போது அந்த பொண்ணும் நான் ஏதோ ஒரு விஷயத்தால இறந்ததுனால என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்றதுனால அவர் இருந்தார். அவர் அதனால ஒரு பையனையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அவர். ஓகே, KGF 2 வந்து 1000 கோடி போச்சு. இப்போ இந்த படம் KGF 2 விட பயங்கரமா இருக்கா? இல்லை, எல்லாம் வந்து பார்க்கறத பொறுத்து தான் இருக்குது. ரேட்டிங் எல்லாமே அவங்கவுங்க விருப்பத்தை ஓன் விஷ் சொல்கிறாங்க. அதுக்காக எல்லாமே பேட் சொல்ல முடியும். அவன் கோடிக்கணக்கில் படம் எடுக்கிறான். ஒரே வார்த்தையில் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போகிற தப்பு இல்லை. கரெக்டு தானே? சரி, ஓகே. இந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கலெக்ஷன் எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க? KGF படம் அளவுக்கு இருக்குமான்னு தெரியல. பட் பெஸ்ட்டாக வரும். பார்ட் 2 எதுவும் வைக்கிறாங்களா? இல்லை, அப்படிலாம் எதுவும் காட்டும். லாஸ்ட்டாக ஹக் பண்ணுற மாதிரி லாஸ்ட் சீன் ஒன்று காட்டினாங்க, பையனை ஏற்றுக்கிற மாதிரி. அவ்வளோதான், மற்றபடி வருமானு தெரியல. ஒரு சிலர் காதலில் விழுந்தேன் படம் மாதிரி அந்த ஸ்டோரி மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை, அது எனக்கு தெரியல. நான் அந்த மாதிரிலாம் இல்லை, அந்த அளவுக்கு இல்லை. அவர் என்ன கொஞ்சம் லவ் பண்ண பொண்ணு அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் கில்ட்டி ஃபீல்னால அவர் கொஞ்சம் சைக்கோ மீன்ஸ் கொஞ்சம் மென்டலி எஃபெக்ட் ஆயிட்டார். அவ்வளோதான். ருக்மணி வசந்த் வந்து தேவையில்லாம ஆட் பண்ணிட்டாங்க நிறைய பேர் சொல்றாங்க. ஆமாம், அப்படிதான். உண்மைதான். அவங்க தேவையில்லை அந்த கதைக்கு, அவங்க சம்பந்தம் எல்லாமே இருக்க மாதிரி. வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. உண்மையாக சொல்கிறேன், படம் உண்மையாக மாசாக இருக்கும், கெத்தாக இருக்கும். அப்படி தான் வந்தோம். உண்மையாக படம் ஒன்றுமே இல்லை தலைவா, வேஸ்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் KGF ஃபீல் பண்ணி தான் வந்தோம். அந்த அளவுக்கு இருக்கும் படம், ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் வந்தோம். சுத்தமாக எதுவுமே இல்லை. ஃபுல்லாகவே ஹீரோ வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டு தள்ளுறாரு, சுட்டு தள்ளுறதா ஒரு வேலையை வச்சுருக்கிறாரு. ஒரு பக்கம் சுட்டு தள்ளுறாரு, சரி அதையாவது உட்காந்து போகலாம். ஒரு பக்கம் இன்னொரு வேலையும் பார்த்துக்கிறாரு. ஒரு பக்கம் ஒரு நியூடா வந்து நிற்கிறார் தலைவா வேற ஹீரோ. நியூடா நிற்கும் போதெல்லாம் நமக்கெல்லாம் என்னடா நம்மளும் ஆம்பளை தானே அப்படின்ற மாதிரி யோசிக்க மாதிரி. என்னன்னா, ஒரு கதைக்களம் நல்லா இருந்தால் மட்டுமே மற்ற விஷயத்தை உட்காந்து ரசிக்க முடியும். கதைக்களமே சரியில்லை. உன்னடா ஒரு இதில் என்ன கதைன்னு இப்போ நான் 3 ஹவர் பார்த்துட்டு வந்திருக்கேன். இப்போ நீங்கள் என்ன கதைன்னு கேட்டால் நான் என்ன கதையை சொல்லுவேன்? இவரு போட்டதை சொல்லுவேனா, இவரு சுட்டு கொண்டதை சொல்லுவேனா, இல்லை வேற ஒரு வேலை பார்த்தா அதை சொல்லுவேனா? ஒன்றுமே புரியல. ஏதோ நாங்கள் வந்துட்டோம், பார்த்துட்டோம், ஏதோ நல்லா இருக்கும், KGF ஃபீல் பண்ணி வந்துட்டோம். நல்லா இருக்கும். ஆனால் மிகப்பெரிய ஏமாட்டம் தான் எங்களுக்கு. ஒரு பக்கம் ஒரு ஷார்ட் வச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து கார் ஆடினே இருக்கோம். என்னடா கார் ஆடுது, சரி அப்படியே போகுது க்ளோஸ் போகுது. பார்த்தா உள்ள தலைவர் லீலைகள் இருக்காரு. அப்படியே கார் ஆடணும், டக்குன்னு பாம்பு அடிக்குது. ஏமா அதெல்லாம் எங்கம்மா யோசிச்சா? அந்த டேரக்டர் சத்தியமா லேடி டேரக்டர் வேற, அவங்களாம் சத்தியமா ரொம்ப யோசிச்சிருக்காங்க. ஆனால் தமிழ் அடைசி இதெல்லாம் வந்து யாரான்ற மாதிரி தான் இப்போச்சு. அப்புறம் டைலாக், ஏய் நீ 100 லிட்டர் சென்ட் அடிச்சாலும் உன் நாத்தனை தெரியாத அடி அப்படின்ற டைலாக்லாம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் எவன் எழுதலாம்னு தெரியல.
ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. அப்புறம் வாணி சாணி ஏதோ வருது. உட்கார முடியல தலைவா. படம் கதை நல்லா தான் உட்காரலாம், ஒன்றுமே நல்லா இல்லை தலைவா, வேஸ்ட்டு. இதை வந்து 3 நிமிஷத்துலேயே அவங்க சொல்லியிருக்கலாம் ட்ரெயிலரில். இப்படி தான் ஆரம்பம் எண்டு இப்படி தான் இருக்குன்னு சொல்லி தான் நாங்கள் வந்திருக்க மாட்டோம். அழகாக வீட்லேயே ஒரு ஓடிடியில் ஒரு படத்தை போட்டு இதை பார்த்து கிடப்போம். அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணிட்டாங்க, எங்கள் டைமே வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்களும் 4 வருஷமாக பில்டப் பண்ணி புலி வருது புலி வந்தால் எல்லாத்தையும் கடிச்சிடும். அதான் இந்த புலிக்கு பல்லே இல்லை, எங்கே போய் கிடைக்கிறது வாதா, ஒன்றுமே இல்லை. அது மாதிரி ஆயிடுச்சு. இப்போ KGF 2 வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு 18+ சீனுமே இருக்காது. லவ் சீனுமே அது அவ்வளோவா இருக்காது. ஆனால் அந்த படம் 1000 crore. இந்த படம் இவ்வளோ சீன் வச்சிருக்காங்க, இது எவ்வளோ படம் கரெக்ட் பண்ண இல்லை, இது கலெக்ட் பண்ணுன்றது ஒரு கதை வயசா தலைவா. இப்போ KGF 2 கூட ஒரு சில விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஓகே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஓகே இது நல்லா இருக்குடா அப்படின்னு. இதில் எது நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஹீரோ போடுறதா, ஹீரோ இதை போடுறதா, எது போடுறது, ஏதோ அவர் வேலையை அவர் பார்த்துருக்காரு. ஒரு பெண் டைரக்டர் எடுத்திருக்காங்க. இந்த படம் இப்பெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு பெண் டைரக்டர் எடுத்திருக்காங்க. இந்த படங்கள்லாம் எடுக்கக்கூடாது. அதெல்லாம் ஹீரோ சீனில் வச்சிருக்காங்க பாரு, நியூடாக வர்றது, அந்த ஹீரோயின் எப்படி பண்ணுறது, அந்த பொண்ணு எப்படி பண்ணுறது, அது ஒரு பெண் டைரக்டர் வச்சிருக்கின்றத ஒரு ஆச்சரியமா இருக்குது. மற்றபடி நம்ம லாங்குவேஜ் ஒர்க் அவுட் ஆகுது. இதெல்லாம் நயன்தாரா படம் இருக்காங்கடா, இந்த படத்தை போய் பார்க்கலாம் தான் வந்தேன். ஆனால் அவங்களுக்கு உண்டான ஸ்பேஸ் ஒன்றுமே இல்லை. வராங்க, ஒரு 10 பேர் அடிக்கிறாங்க, பறக்கிறாங்க, டியூஷன் விடுறாங்க, அப்புறம் அவங்களும் சுட்டு தள்ளிடுறாங்க. இதுக்கு நீ வேலைக்கு மாட்டேன் கிளம்புன்னு சுட்டு தள்ளி சாப்பிடுறாங்க. உண்மையில தலைவா படம் வேஸ்ட் தலைவா. ஓகே, பார்ட் 2 எதுவும் வரா மாதிரி லீட் எதுவும் கொடுத்துருக்காங்களா தலைவா? தயவுசெய்து சொல்லுவா, திரும்ப போய் தலைவா. ஏற்கனவே 170 ரூபா வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு உட்காந்துக்கிறேன். இதில் வேறு திரும்ப பார்ட் 2 வேஸ்ட் தலைவா. அது KGF திரும்ப உட்காந்து பார்த்துருக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு இவ்வளோ இயர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இல்லை பண்ணலாம். ஒரு கொஞ்சம் தமிழ் ஆடியன்ஸ் ஏற்ற மாதிரி சில விஷயத்த பண்ணியிருக்கலாம். அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியாது. நமக்கெல்லாம் சத்தியமாக ஒர்க் அவுட்டே ஆகல. ஏன்டா வந்தேன் நான் மேட்ச். சரி ஃபர்ஸ்ட் ஹாப் தான் நல்லா இல்லை, சரி செகண்ட் ஹாப் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி உட்காந்து பார்த்தலாம். பார்த்தா செகண்ட் ஹாப் ஓடுறன்ற மாதிரி ஆகி போச்சு. இருந்தாலும் சரி காசு கொடுத்துட்டுமே, வெளியில் வந்தால் வெயில் ஒரு பக்கம், சரி உள்ளே உட்காந்து பார்க்கலான்னு பார்த்துட்டு வந்தோம். கடமைன்னு பார்த்துட்டு வந்தோம், வேற ஒன்றும் இல்லை. படம் சூப்பராக இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு சீன் கூட போர் அடிக்கல. ஒரு மிஸ்டீரியஸ் கிளைமேக்ஸ் இருந்துச்சு. ஓகே, KGF 2 அந்த படம் நல்லா இருக்கா? பயங்கரமா இருக்கா? KGF வேற படம், இது வேற படம். ஸோ கம்பேர் பண்ண வேண்டாம். ஓகே, அந்த கலெக்ஷன் இந்த படம் பீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? புரியல. அந்த படத்தோட கலெக்ஷன் இந்த படம் பீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? மேபி பீட் பண்ணுமா? மைக் கொஞ்சம் கிட்ட வச்சுக்கோங்க. ஓகே, நிறைய ஹீரோயின் காட்டுறாங்க. யாரோட ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு? எல்லா ஆக்டர்ஸும் அவங்களோட ஃப்ரேமை சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவரால் வி ஆர் சாட்டிஸ்ஃபைட். இப்போ ஒரு சிலர் இந்த காதலில் விழுந்தேன் படம் மாதிரி சொல்றாங்களே, அந்த மாதிரி அப்படிலாம் இல்லை. இது வேற எந்த மூவியும் கம்பேர் பண்ற மாதிரி இல்லை. சூப்பரா இருந்துச்சு. ஸோ படத்துக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? 10க்கு 5 out of 5. ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். படம் அவ்வளோ ஐப்பு கொடுத்தாங்க, ஐப்பு அளவுக்கு ஒன்றும் இல்லை. மொக்க படம். எதுக்கு தான் அவ்வளோ ஐப்பு கொடுத்தாங்க தெரியல. இது KGF 2 ரீரிலீஸ் பண்ணாலே பார்த்துருக்கலாம். தேவையில்லாமல் வந்து உட்காந்து 3 இயர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணி இந்த படம் எடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒர்த்தா ப்ரோ இந்த படம்? ஒர்த்தே இல்லை ப்ரோ. படத்தில் கதையும் இல்லை. வரான், கத்திட்டு இருக்கான், ஃபுல்லாக தம்மு சிகரெட்டு அந்த மாதிரி பொண்ணுங்க. அப்புறம் வந்து இப்போ ஃபுல்லாக சண்டை கத்திட்டே இருக்காங்க. ஒரு BGM இல்லை. ஃபஸ்ட்டு சீனில் ஒரு அந்த கார் சீன் ஒரு BGM இருக்குது, மாசாக இருக்குது. அதுக்கப்புறம் படத்தில் ஒன்றுமே இல்லை. சரி ஃபஸ்ட் ஹாஃப் தான் அப்படி இருக்கான்னு பார்த்தா செகண்ட் ஹாஃபில் வந்து டைலாக் தான். அவன் சுடுதண்ணிலே கையை விடுவான், சும்மா விடுவான், அது மாதிரி வந்து பேசுகிறானுங்க, இது பண்ணுறானுங்க, என்ன தான் பண்ணுறான்னு சொல்ல வரானுங்க, ஒன்றும் புரியல. அப்படி இருக்கு படம். ப்ரோ படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ருக்மணி கூட ரொமான்ஸ் சீன் வரும்போது தேட்டரே வந்து கத்திட்டே இருந்தாங்க. ஆமாம், அது எப்படி ப்ரோ இருந்தது உள்ள? அது ஆமாம், அதை கத்திட்டே இருந்தாங்க. ருக்மணி முதல்ல எதுக்கு வராங்கன்னு தெரியல. செகண்ட் ஹாஃப் திடீர்னு வராங்க, பார்த்தா யார் செலவு பண்ணுறாங்க, திடீர்னு குழந்தை பிறகுது. அது என்ன மேட்ச், என்ன டீம்னே தெரியல. ஆனால் ருக்மணி ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க போல, எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. யாஷோட ருக்மணிக்கு தான் ரொம்ப கத்துறாங்க. அப்படி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டேடிங்கிறாரு. படம் ஃபுல்லாக டேடி சொல்கிறாங்க. அது எப்படி ப்ரோ ஒர்க் ஆச்சா? அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃபு அப்பா சன்னு, செகண்ட் ஹாஃபு அப்பா சன்னு. செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு சைக்கிக் மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்காங்க, டேடின்னு. அதனால் எதுக்கு தேவையில்லாமல் சைக்கிக்னா எப்படி சொல்லுங்க? காதலில் விழுந்தேன் படம் மாதிரி சொல்லி அது மாதிரி கூட இருக்கலாம். ஒரு கேரக்டரே இருக்காது, அவராக நினச்சிப்பாரு இப்படி ஒரு கேரக்டர் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அவர் கூட அப்படியே சண்டை போடுற மாதிரி, அப்படி ஒரு பையன் இருக்கிற மாதிரி நினச்சிட்டு அவன் டேடின்றான், அவங்க அப்பான்றான். லவ்வர்ஸ் மாதிரி பேசிக்கிறாங்க. உனக்கு என்ன வேணும் கேட்டால் எனக்கு நீ தான் வேணும்ன்றான். அதனால் எதுக்கு தேவையில்லாதது அதெல்லாம் சொல்லி வேஸ்ட்டு ப்ரோ படம். இப்போ டாக்ஸிக் படத்துக்கு ஒரு KGF 3 வந்து எடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த 4 வருஷம் இந்த படத்தில் போய் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு KGF 3 எடுத்திருந்தா நேரத்துக்கு எங்கேயோ போயிருக்கலாம். ஒரு KGF நடிச்சிருந்த மனுஷனா கூட்டின்னு வந்து இங்கே நடிக்க வச்சுட்டு ஒரு தக் லைஃபு, ஒரு தக் லைஃப் கூட சொல்லலாம். தக் லைஃபு ஒரு மொக்க படம். அதை விட இது படிக்கவலமாக இருக்குது. எப்போ படத்தில் வந்து இவர் பேர் ராயன்னு சொல்கிறாங்க, எப்போ அந்த ராயன் தனுஷ் வச்சாங்க அப்பயே இருந்துச்சு படம் அட்டை ஃப்ளாப்புன்னு. அவ்வளோதான், படம் முடிச்சு விட்டாங்க. நயன்தாரா ஆக்டிங் பற்றி சொல்லுவாங்க. நயன்தாராவும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வராங்க, ஒரு ஆக்ஷன் அந்த ஜவானில் ஒரு எப்படி நடிச்சிருப்பாங்க, கன்னு சுடுறது அது மாதிரில வந்து சுடுறாங்க, இது பண்ணுறாங்க. அதே மாதிரி இவங்க ரொம்ப நடிச்சிட்டாங்கன்னு என்ன நினச்சாங்க தெரியல. இன்டர்வல் அப்போ போட்டு தள்ளிட்டாங்க. அவ்வளோதான், நயன்தாரா அவ்வளோதான், அவங்க கதை முடிஞ்சிச்சு. 10 எவ்வளோ மார்க் ப்ரோ கொடுப்பீங்க படத்துக்கு? 10க்கு ஒரு 5 கொடுக்கலாம் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ.
ப்ரோ திரும்பவும் டாக்ஸிக் படத்துக்கு டிக்கெட் கிடைச்சா தியேட்டர் போய் பாப்பீங்களா bro? ஐயோ இல்ல ப்ரோ, வாய்ப்பே இல்ல. தெரியாதனமா வந்துட்டேன். சரி படம் நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும், அவ்வளவு Promotion எல்லாம் பயங்கரமா பண்ணாங்க. பயங்கரமா கொடுத்தாங்க. நேரு ஸ்டேடியத்துக்குள்ள அவரு தளபதி மாதிரி நெஞ்சில் கொடி இருக்கும், எம்பிஆர் மாதிரி ரஜினி மாதிரிலாம் பேசி காமிச்சாரு. சரி பையன் பயங்கரமா பேசுறானே, படமா பயங்கரமா இருக்கான் பார்த்தா ஒண்ணுமே இல்லை படத்துல. அவ்வளவுதான் ப்ரோ. யார் மேலே உங்க ஃப்ரெண்டு மேல கோவம் வந்தா ஒரு டிக்கெட் எடுத்து வந்து புக் பண்ணி பார்க்கலாம், அவ்வளவுதான். இந்த படம் வேற எதுவும் இல்ல. எடுத்து ரிவெஞ்ச் பண்ணலான்றீங்க ஆமா. ஃப்ரெண்ட். 2 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கேன். டை ஹார்ட் யாஷ் ஃபேனு. நீங்கள் சொல்லுங்கள், சவுத் இந்தியாவில் யாரை நம்பியாவது 1000 கோடி ரூபா பட்ஜெட் போட முடியுமா? விஜய் நம்பி போட்டாலும் அடி வாங்குவீங்க, ஷாருக் கானை நம்பி போட்டாலும் அடி வாங்குவீங்க, சல்மான் கானை நம்பி போட்டாலும் 1000 கோடி செம்ம குத்துவாங்க. ஆனால் தலைவன் யாசை நம்பி கண்டிப்பாக நீங்கள் 1000 கோடி போடலாம். ஆனால் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா 1000 கோடி ரூபா நம்ம கதைக்கு தான் போடணும். சும்மா வந்து யசவன்ட்டார் 1000 கோடி போடுறா அப்படின்னா போட முடியாது. அந்த கதையை வந்து தேர்ந்தெடுத்ததில் தலைவன் ரொம்ப மிஸ் பண்ணிட்டாப்புல. என் பையன் ஒரு சொன்னாப்புல, அதைத்தான் நானும் இங்கேயே சொல்ல வர்றேன். பயங்கரமான பீக்கில் போன சிவகார்த்திகேயனுக்கு பராசக்தி ஒரு பெரிய அடி அடித்து தள்ளி விட்டுருச்சு. செம்ம ஸ்பீடில் போன பிரதீப் ரங்கநாதனுக்கு எல்லைக்கு ஒரு குத்தி கீழே இறக்கி விட்டுருச்சு. அவன் பாகுபலி கிழிச்சுட்டு போன பிரபாஸுக்கு வந்து அடித்து தள்ளி விட்டுருச்சு. அதே மாதிரி எங்கள் தலை யஷுக்கும் வந்து சூப்பர் ஜெட்டு வேகத்தில் வந்தோம்னா இந்த படம் அடித்து தள்ளிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஒரே வரையில் சொல்லணும்னா இவ்வளோதான். சைக்கோ தரமா நடிச்சிருக்காரு ப்ரோ. ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது ரியாக்ஷன்லாம் வேற லெவல்ல இருந்தது. என்ன மாதிரி ஹீரோ மெட்டீரியலு. அவர் வந்து சட்டை இல்லாமல் நின்னாலும் சரி, ஒரு கோட்டு போட்டு வந்து நின்னாலும் சரி, ஒரு டிஷர்ட் போட்டு வந்து நின்றாலும் சரி, அப்படி இருக்காப்புல. ஃப்ரேம் ஃபுல்லாக இருக்கு. எவனுக்குமே இந்த அளவுக்கு டைட்லாம் வைக்க மாட்டாங்க. தாடிக்கு வந்து டைட் வச்சா அப்படி கட் பண்ண மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இந்த அளவுக்கு யார் பண்ண முடியும் சொல்லுங்கள்? யஷை தவிர எவனுமே இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, நினச்சி கூட பார்க்க முடியாது. இந்த ஒரு படத்துலேயே யஷை விருத்துறாதீங்க யாருமே. இன்னும் என்ன சொல்கிறது, கம்மிங் வந்து இன்னும் பயங்கரமாக இருக்கும், பயங்கரமாக மீண்டு வருவாப்புல. தலைவா ஒரு ஃபேனாக சொல்கிறேன், கலக்குன்னு கலக்கிட்டீங்க, அதில் எந்த சொந்தமே இல்லை. இங்கே படத்தில் என்ன மிஸ்டேக் என்னன்னா, உங்கள் டேரக்டர் வந்து கதையை தந்துட்டு மிஸ் பண்ணிட்டாப்புல. கீத்து வந்து சாதாரண டேரக்டர் இல்லை. எப்படி யாஷு வந்து ஒரு பெரிய ஆக்டரோ, அதே மாதிரி கீத்து மோகன் தாஸும் செம்ம டேரக்டர் தான். ஃபஸ்ட்டு படமே பார்த்தீங்கன்னா நேஷனல் அவார்டு வர போனாங்க. செஞ்ச ஷார்ட் ஃபிலிமே வந்து வேற லெவலில் போச்சு. அந்த லயர்ஸ் டைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் படம், அதுக்குள்ள அவ்வளோ மேட்ரு இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்பி தான் யஷ் வந்து அந்த படத்துக்கு போனது. 3வது படத்துலேயே யஷை வச்சு பண்ணாப்ல. நம்மளும் பண்ணுறாங்க. யோகேஷ் கனராஜ் வந்து 2வது படம் 3வது படத்துலேயே ரஜினி சார் வச்சு பண்ணாங்க. நெல்சன் அதே மாதிரியே பண்ணாங்க. ஆனால் அவங்களாம் சக்ஸஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம அந்த அம்மா வந்து சக்ஸஸ் கொடுக்க முடியல, அவ்வளோதான் வித்தியாசம். அடுத்தடுத்து கம்பேக் கொடுப்பாரு நல்லா. படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். படத்துல என்ன பிடிச்சிருந்தது உங்களுக்கு? பிடிச்சதுலாம் ஃபைட்டிங்ஸ், அப்புறம் யாஷோட ஆக்டிங் ஸ்கில்ஸ்லாம் பிடிச்சது. ஓகே, ஒரு சிலர்லாம் நிறைய பேர் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஆமா, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ரொம்ப இதுவா இருந்தது. அதெல்லாம் கட் பண்ணியிருந்தா கூட படம் நல்லா இருந்திருக்கும். ஓகே, படம் 18 தேவையில்லையோங்கிற மாதிரி தோணுச்சு. ஏரட்டட் கொடுத்துருக்காங்க மூவி. ஆமா, அது எப்படி இருந்தது? ஹிந்தியில் அனிமல்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தோட கம்பேர் பண்ணும்போது டாக்ஸிக்கா அனிமலா எது? நான் அனிமல் பார்க்கலையா? ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.